இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தா பீரியட். ஸோ குப்த பேரரசு. ஸோ இவங்க தான் வந்து பெரிதளவுலேயும் பேரரசாக உருவானவங்க இந்த குப்தாஸ் தான். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுப்தா 1. ஸோ இவர் வந்து லச்சாவி பிரின்சஸை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அது மூலியமாக இவருக்கு நிறையா வந்து சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு குப்தா ரூலர். என்ன டைட்டில்னா மகாராஜா ஆதிராஜா அப்படின்ற டைட்டில் வந்து இவருக்கு தான் இருக்கும். ஆதிராஜாக்கே மகாராஜா இவர் தான். ஸோ சந்திரகுப்தா 1 தான் வந்து பார்த்தோன்னா மகதா, அதுக்கப்புறம் வந்து பிரயாகா இங்கெல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி அத்தாரிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சமுத்திரகுப்தா. ஸோ இவரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவோட நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோன்னா விஏ ஸ்மித். விஏ ஸ்மித்னா என்னென்னா வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித். ஸோ இந்த ஹிஸ்டாரியன், அதாவது வரலாற்றறிஞர், இவர் தான் வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சமுத்திரகுப்தாவை வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேகவர்மன் அப்படின்றவர் வந்து ஸ்ரீலங்காவோட ரூலர். ஸோ இவர் வந்து அவரோட மிஷினரி இவரோட கோர்ட்டுக்கு அனுப்பியிருப்பார். எதுக்காக அப்படின்னா ஒரு கயாவில் வந்து ஒரு புத்தா டெம்பிள், புத்தா கோயில் வந்து கட்டுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அலகாபாத் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா சமுத்திரகுப்தாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து யார் கம்போஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசேனா. ஸோ இவரோட அவையில் இருந்த அந்த கவிஞர் ஹரிசேனான்றவர் தான். ஸோ அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து என்ன டைட்டில் இருக்குது அப்படின்னா கவிராஜ் அண்ட் விக்ரமா அப்படின்ற டைட்டில் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து மியூசிக் அது மாதிரி இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இவரோட காயினில் வந்து பார்த்தோன்னா இவர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருந்து காயின் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சந்திரகுப்தா 2. ஸோ இது வந்து மெஹரலி இரும்பு தூண். ஸோ வந்து பார்த்தோன்னா குதுப் மினார், ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தூணில் வந்து இவரை பற்றின ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இவரோட அவையில் தான் வந்து பார்த்தோன்னா நவரத்னாஸ் இருந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா மெயினாக காளிதாசா, அமர் சிங்கா இவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஃபாஹின் அப்படின்ற அந்த சைனீஸ் பில்கிரிம் வந்து பார்த்தோன்னா இவரோட டைமில் தான் வந்து விசிட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து சிம்ஹா 3 வந்து தோக்கடிச்சிருப்பார். ஸோ சந்திரகுப்தா 2 வந்து பார்த்தோன்னா ராமகுப்தா அப்படின்றவரை கொண்டுட்டு தான் வந்து வந்திருப்பார். ஸோ வந்து அவரோட கிங்டமையும் வந்து இவர் கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்சோ மேரிட் ஹிஸ் விடோ துர்வா தேவி அப்படின்றவங்களையும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு குப்தா ரூலர் டு இஷ்யூ த சில்வர் காயினை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. இது எதோட நினைவா அப்படின்னா வந்து சாகாஸை வந்து தோற்கடித்த அந்த வெற்றிக்கான நினைவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவருக்கான டைட்டில் வந்து சாஹரி, அதாவது சாகாஸை வந்து தோற்கடிச்சதுனால சாஹரி. விக்ரமாதித்யா அப்படின்றவரும் யாருன்னா இந்த சந்திரகுப்தா 2 தான். ஸோ வந்து குப்தர்கள் காலத்தை வந்துட்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பெரிதளவுலையும் வந்து பார்த்தோன்னா இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியோட பொற்காலம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்த குப்தர்கள் காலம்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குமாரகுப்தா 1. ஸோ சந்திரகுப்தா 2வோட பையன்தான் குமாரகுப்தா 1. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா கார்த்திகேயா, அதாவது வந்து முருகரை வந்து வழிபட்டுருப்பார். ஸோ இவர் தான் வந்து
நாலந்தா மகாவீரா, அதாவது வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை இவர் தான் வந்து தோற்றுவிச்சிருப்பார். அதுதான் வந்துட்டு கற்றலுக்கான ஒரு சிறந்த ஒரு இடமா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கந்தகுப்தா. ஸோ ஸ்கந்தகுப்தா தான் வந்து கிரேட் ரூலர், அதாவது வந்து குப்தா வம்சத்தில் சிறந்த அரசர்களில் கடைசியானவர் இவர் தான். இவர் தான் வந்து கடைசின்னு சொல்லலை, இந்த வம்சத்துக்கே சிறந்த அரசர்களில் இவர் கடைசின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தோன்னா ஹூணர்கள் படையெடுப்பு வந்து வர ஆரம்பிச்சிச்சு இவரோட டைமில். ஸோ வந்து பார்த்தோன்னா பிட்டாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஹூணர்கள் படையெடுப்பு அதை வந்து தோக்கடிச்சது அதை பற்றிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குப்தர்களுக்கு அப்புறம் வர்றது யாருன்னு பார்த்தோன்னா வர்தனா டைனஸ்டி. ஸோ இதில் வந்து கிரேட் கிங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷவர்தனா. ஸோ இவர் வந்து தானேஸ்வரோட பிரபாகர் வர்தனா அப்படின்றவரோட பையன்தான் வந்து இவர். ஸோ இவர் வந்து இவரோட கேபிட்டலை கனூஜ்க்கு வந்து மாற்றுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஹியான்சாங் வந்து இவரோட டைம் பீரியடில் விசிட் பண்ணுறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் அதில் வந்து ஒரு பெரிய மடம் வந்து கட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பனபட்டா அப்படின்றவர் இவரோட அவையில் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஹர்ஷ ஷரிதா அப்படின்னும் கடாம்பரி அப்படின்ற புக் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஹர்ஷாவே வந்து ஹிம்செல்ஃப் வந்து ரோட் 3 பிளேஸ் எழுதியிருக்காங்க. பிரியதர்ஷிகா, ரத்தனவாலி, நாகநந்தா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ராஷ்டிரகுப்தாஸ். ஸோ இதை வந்து யார் ஃபவுண்ட் பண்ணுறா அப்படின்னா தாண்டி துர்க். ஸோ கிருஷ்ணா 1 இவர் தான் வந்து எல்லோராவில் இருக்கிற கைலாஷா டெம்பிளை பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அமோக வர்ஷா அப்படின்றவங்க வந்து ஹூ இஸ் கம்பேர் டு விக்ரமாதித்யாவோட கம்பேர் பண்ணுறாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு கன்னடா போயட்ரி கவிராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதின அந்த கவிதை. ஸோ ராஷ்டிரகுடாஸ் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் ஃபார் பில்டிங் கேவ்ஸ், அதாவது வந்து எலிஃபண்டா. ஸோ இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் டு சிவா, சிவனுக்காக அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கங்காஸ், இதை வந்து ரூல்டு ஒரிசா பார்ட்டை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. நரசிம்ஹா தேவா இவர் தான் வந்து பார்த்தோன்னா கொனார்க்கில் சன் டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஆனந்த்வர்மன் இவர் வந்து ஜெகநாத், பூரியில் இருக்கிற அந்த ஜெகநாத், பூரி ஜெகநாதர் கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கேசரிஸ் அப்படின்றவர் பார்த்தோன்னா கங்காஸ்க்கு முன்னாடி வந்து இருந்திருக்காங்க. இவர் தான் வந்து புவனேஸ்வரில் லிங்கராஜா டெம்பிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பல்லவாஸோட ஃபவுண்டர் வந்து பார்த்தோன்னா சிம்ம விஷ்ணு. ஸோ இவங்களோட கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா காஞ்சி. இதில் கிரேட் கிங் யாருன்னா நரசிம்மவர்மன். ஸோ இவர் தான் வந்து மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம் அந்த டவுனை வந்து ஃபவுண்ட் பண்ணது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ராக்கெட் ரதாஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். குடைவரை கோயில் இந்த மாதிரி. ஸோ பாலாஸ் அப்படின்றது known ஃபார் தர்மபாலா. their second king founded the விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி அண்ட் ரிவைவ்டு நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்துட்டு மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க. கிரேட் ரூலர் ஆஃப் பிரதிகாராஸ் வந்து பார்த்தோன்னா ஓஜா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா காஞ்சிராஹோ டெம்பிளை வந்து பில்ட் பண்ணுறாங்க. எப்போனா சண்டேலாஸ் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்க டைமில். அப்புறம் சாளுக்கியாஸ் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டட் பை ஜெயசிம்ஹா. இவர் வந்து யாருக்கு சமகாலத்தவர்னு பார்த்தோன்னா ஹர்ஷவர்தனா.
நெக்ஸ்ட் வந்து ராஜ்புட்ஸ். இவங்க வந்து 4 கிளான்ஸாக பிரிஞ்சிருக்காங்க. பிரதிகாராஸ் அவங்க வந்து சவுத் சைடு இருக்கிற ராஜஸ்தானை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சௌஹான்ஸ் வந்து ஈஸ்ட் ராஜஸ்தான். சாளுக்கியாஸ் வந்து பார்த்தோன்னா கத்தியவார். நெக்ஸ்ட் வந்து பர்மராஸ் வந்து மேல்வா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சோலாஸ் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டட் விஜயாலயா. கேபிட்டல் வந்து தஞ்சாவூர். ஸோ ஆதித்யா 1 வந்து பார்த்தோன்னா பல்லவாசை வந்து தோக்கடிச்சிடுறாரு, சுத்தமாக வந்து அழிச்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு வீக்கன் த பாண்டியாஸையும் வந்துட்டு பலவீனமாக்கிடுறாரு. நெக்ஸ்ட் வந்து புரந்தகா 1 வந்து பார்த்தோம்னா மதுரையை கேப்சர் பண்ணுறாரு. டெஃபிட்டட் பை ராஷ்டிரகூடா ரூலர் கிருஷ்ணா 3. ஸோ பேட்டில் ஆஃப் தக்கோலம். ஸோ ராஜராஜா 1 வந்து பார்த்தோன்னா நார்த்தன் ஸ்ரீலங்கா வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூரில் உள்ள இந்த பிரகதீஸ்வரன் கோயிலை வந்து கட்டியிருப்பார். ஸோ ராஜேந்திரா 1 வந்து பார்த்தோன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பார், கட்டியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டான்சிங் ஃபிகர் ஆஃப் சிவா, அந்த நடராஜா, அதுவும் வந்து இந்த சோலா பீரியடில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டும் வந்து அப்பே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்ஷியன் இந்தியாவில் இருந்த வம்சங்கள்